வணக்கம். தமிழக தேர்தல் பிரச்சார களம்ங்கிறது சூடு பிடிச்சிருக்கு. இன்றைக்கு மாலையோட பிரச்சாரங்கள்லாம் ஓயுது. இந்த சூழலில் வாக்காளர்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கு வாக்களிப்பது, யார் சரியான நபர்கள் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். சில பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே மதச்சார்பின்மை, சமூக நீதி, தீண்டாமை எதிர்ப்பு, இடஒதுக்கீடு இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி கொள்கைகளால் ஒரு ஆட்பட்ட சமூக நீதி கொள்கைகளின் ஆதிக்கம் மிகுந்த ஒரு மாநிலம். இந்த சோசியல் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இப்போ ஆல்ரெடி திமுக அப்படிங்கிறவங்க ஆட்சி கட்டல் இருக்கிறாங்க. பட் அதற்கு எதிர்வரிசையில் எதிர்கட்சியாக யார் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. அடுத்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பலரும் களத்தில் இருக்கிறாங்க. அதில் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும் களத்தில் இருக்கிறாங்க. அதிமுக அப்படிங்கிற கட்சி, திமுக அதை விட்டு அதிமுக, அதிமுக அதை விட்டு திமுக அப்படின்னு தான் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அவங்க ஒரு பெரிய கூட்டணியோடு நிற்கிறாங்க. ஆனால் அதற்கு எதிராக எதிர்கட்சிகள்னு பார்க்கும்போது எல்லாமே பிரிஞ்சு ஸ்பிளிட் ஆகி நிற்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், அதிமுக அப்படின்னு ஸ்பிளிட் ஆகி நிற்கும் போது யாரை தேர்வு செய்வது? திமுகவுக்கு எதிராக இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருவாங்க. இந்த 3 பேர்ல சரியான நபரை தேர்வு செய்யலை அப்படின்னா திமுக ஜெயிச்சிருவாங்க. அப்போ 3 பேர்ல முதல்ல ஆப்ஷன் அப்படின் போது நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார் அப்படின்போது அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நிறைய வாக்குகளை வாங்குவாங்க. சீமான் அவர்கள் இவ்வளவு நாட்களாக வாங்கின வாக்குகளை இந்த ஒரே தேர்தலில் விஜய் அவர்கள் வாங்குவார், இல்லை அதை விட கூடுதலாக வாங்கலாம், மிகப்பெரிய அளவில் வாங்கலாம். அது கிரவுண்டில் உள்ள ஒரு நிலவரம் தான். மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்க, ஆனால் ஜெயிப்பாரா? ஜெயிக்க மாட்டார். அப்போ அடுத்த ஆப்ஷன் யார் அப்படின்னா அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாஜக அவங்க கூட இருக்கிறாங்க. பாஜகவை தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்து கொண்டு வருது. அப்போ பாஜக கூட அவர்கள் இருப்பதனால அவங்களை எப்படி ஆதரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வி. ஆனால் அதிமுகவை இந்த தேர்தலில் மக்கள் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்திற்கு மிக ஒரு வலிமையான தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அதிமுகவை மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு காலி இடமாகவும், திமுக இந்த 5 ஆண்டுகள் நடந்த இந்த ஆட்சியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஒரு அராஜகமான ஆட்சி, ஊழல், லஞ்சம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி ஒரு ஆட்சி தான் மீண்டும் உங்களுக்கு தொடரும். எதிர்த்து வரிசையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அதிமுகவை அதிமுகவிற்கு கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தமிழக மக்களிடத்துல இருக்கு. அதிமுக கை விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பாஜக ஃபேக்டரை காமிச்சு நீங்க கை விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த இடம் அப்படியே காலிடமாகத்தான் இருக்கும். திமுகவை யாருமே எதிர்த்து கேள்வி கேட்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுரும்.